பாடம் 3, அப்போஸ்தலர் நடபடிகள், ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் பண்டிகை. The festival with a surprise. இது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அதாவது 1ஆம் அதிகாரத்துல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலும், அதுல எருசலேமிலே காத்திருக்க சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். 120 பேர் கூடி வந்தார்கள் என்று போன வாரத்தில் நாம் பார்த்தோம். சோ 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதற்கான 3 கேள்விகள் கொடுத்திருந்தோம். 3ஆம் நாள் அநேக பாஷைகளில், அந்நிய பாஷைகளிலே அவர்கள் தேவனுடைய மகிமையை சொன்னார்கள். அது எப்படி இருந்தது என்பதை நாம விரிவாக பார்க்கிறோம். கூடி வந்தவர்கள் அதை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். அதை எப்படி புரிந்து கொண்டார்கள், ஏன் ஒரு சிலர் கேலி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க போறோம். பேதுரு நடந்த நிகழ்வை குறித்து விளக்கத்தை சொல்லுகிறார். அந்த விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம். எருசலேமிலே காத்திருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் அவர் என்ன செய்கிறார்? சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். அதாவது எம்மாவூர் சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். அதே போல அறையிலே அடைத்து பதுங்கி கொண்டிருந்த சீஷர்களுக்கு காட்சி அளித்தார். மேரி மக்தலேனாக்கு காட்சி அளித்தார். கலிலேயா கடற்கரையிலே காட்சி அளித்தார். அதன் பின்பாக எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒலிவ மலையிலிருந்து மேகங்கள் வழியாக பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவனுக்கு காத்திருக்கும்படியாக கொடுத்தார். அவர் என்ன செய்றாங்க? 10 நாட்கள் காத்திருக்கிறார். 50வது நாள் என்ன சொல்றாங்கன்னா, அது பஸ்கா பண்டிகைக்கு முடிந்த பின்பு 50வது நாளிலே அவர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகை, பென்டி அப்படின்னு சொல்லும் பொழுது 50. 50வது நாளிலே முதற்கனிகளை என்ன செய்யறாங்க? ஆண்டவர் கொடு. அது ஒரு நாளாக சொன்னார்கள். அது மாத்திரம் இல்ல, யூதர்களுக்கு மோசேயின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனைகள் அல்லது நியாயப்பிரமாணம், அதனால அது நியாயப்பிரமாணத்தின் மகிழ்ச்சி தினமாக அனுசரிக்கப்பட்டது. கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன பார்க்கிறோம்? சபை பிறந்த நாள், திருச்சபை உருவான நாள். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த 120 பேர் மேல் ஊற்றப்பட்டாரோ அன்று முதல் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய வருகை வரும் மட்டும் மக்களோடு இருக்கின்ற நாள். அதுதான் ஆரம்பமாச்சு. பழைய ஏற்பாடு கட்டளையில் பெந்தேகோஸ்தே நாளில் வழங்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல வரங்கள், ஆவியின் வரங்கள் அல்லது ஆவியின் கிருபா வரம் பெந்தேகோஸ்தே நாளிலே அருளப்பட்டது. அதனால பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள ஒரு சம்மதத்தை பார்க்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்தார். எதை குறித்து வாக்கு கொடுத்தார்? பரிசுத்த ஆவியானவர் குறித்து வாக்கு. பரிசுத்த ஆவியானவர் வாக்களித்தபடி கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, அதே போல லூக்காவிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாயிடுச்சு. அவங்க உட்கார்ந்து இருந்த வீடு, 120 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வீடு முழுவதையும் ஆவியானவர் நிரப்பினார். அது மாத்திரம் இல்ல, அந்த இடமே அசைந்தது என்று சொல்லி பார்க்க. காற்றுடன் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதும் மற்ற எசேக்கியாவின் தீர்க்கதரிசியும் ஒப்பிடப்படுகிறது. எசேக்கியல் 37 அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? எசேக்கியல் மலையில் இருந்து பள்ளத்தாக்குல பார்க்கும் பொழுது உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறார். உலர்ந்த எலும்புகள் வாழுமா, ஜீவன் பெறுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இவர் சொல்லல, பதில் சொல்லல. ஆனா என்ன, அந்த ஆண்டவர் அதை உயிர் கொடுக்கிறார். அது ஒரு சேனையாக மாறுகிறது. அதே போல இந்த 120 சீஷர்கள் என்ன ஆறாங்க? ஆவியானவர் காற்றை போல் அங்கு வந்து அவர்களை ஆட்கொண்ட பொழுது அவர்கள் ஆண்டவருக்கென்று ஒரு சேனையாக மாறுகிறார்கள். இது பரலோகத்திலிருந்து வந்த ஒரு காற்று, ஆவியானவர் என்று சொல்ல முடியும்.
இந்த பூமியில யாரோ ஒரு பெரிய ஃபேனை வச்சு அதை இது பண்ணி மக்களை ஏமாத்துற ஒரு வித்தை அல்ல. இது உண்மையாகவே பரத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு காரியம். சோ தூய்மையின் அடையாளமாக அக்கினிமயமான நாவுகள் அங்கு காணப்படும். சோ அக்கினி என்று சொல்லும் பொழுது அது சுட்டடிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல இடங்கள்ல பாவங்களை சுட்டு இருக்கிற அக்கினின்னு பார்க்கிறோம். அதே போல தேவனை குறித்து சொல்லப்பட்ட பொழுது ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லும். சோ இந்த அக்கினியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். சோ அவர்கள் என்ன, யோவான் ஸ்நானகன் சொன்ன தீர்க்க தரிசனமும் நிறைவேறியது. நானோ உங்களை ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிடத்தில் பின்பாக வருகிறவர் என்னை விட பெரியவர், அவர் உங்களை ஆவியினால் அக்கினியினால் அபிஷேகிப்பார் என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் அங்கு நிறைவேறுகிறது. சோ இடம் அசைந்தது போன்ற வெளிப்பிரகாரமான அறிகுறிகள் இருந்தது. அதோடு கூட அவர் என்ன செய்தாங்க, அந்நிய பாஷையிலே பேசினார்கள். அந்நிய பாஷை என்று சொல்லும் பொழுது வேறு மொழிகளிலே பேசினார்கள். சோ உலகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து பலர் வந்திருந்தாங்க. அது என்னன்னா ஜூயிஷ் டயஸ்பரான்னு சொல்லுவாங்க. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எங்கு சிதறடிக்கப்பட்டார்கள்? உலகத்தில் பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. சோ நம்ம எஸ்தர்ல படிக்கும் பொழுது 127 பிராந்தியங்களிலும் யார் இருந்தாங்க? யூதர்கள் இருந்தாங்க. 127 பிராந்தியங்களிலும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள். சோ அந்த யூதர் என்ன செய்யறாங்க, அங்க ஒரு தேவாலயத்தை அமைத்து அங்க ஆராதனை பண்ணுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை முடியுமானால் அவங்க என்ன செய்வாங்க, எருசலேமுக்கு வருவார்கள். சோ அப்படி வரும் பொழுது அங்கு உள்ள லோக்கல் ஆட்கள், இப்ப சிரியா தேசத்துல இருந்தாங்கன்னா சிரியா மக்கள் யாராவது யெகோவா தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் விரும்புகிறார்கள், அவர்கள் தேவாலயத்துக்கு வருகிறார்கள்னா அவர்களும் கூட வருவார்கள். சோ ஆக உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து யூதர்கள் மட்டும் வரவில்லை, யூதர்களோடு கூட யெகோவா தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மக்கள் வந்திருந்தார்கள். அவங்க எல்லாம் எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு வந்தாங்கன்னா பெந்தேகோஸ்து நாள் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் புறப்பட்டு போவார்கள். சோ அப்படி வந்த ஒரு திரள் கூட்டம் அங்கு காணப்பட்டது. சோ அதனால இவங்க அந்நிய பாஷையில என்ன செய்யறாங்க, தேவனுடைய மகிமையை நாங்க கேள்விப்படுகிறோம் என்று சொல்லி அவங்க கேட்டாங்க. சோ பேசினவர்கள் என்ன பேசுகிறார் என்று அவர்களால் சொல்ல முடியாது. ஆனால் கேட்டவர்கள் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மகத்துவத்தை எங்களுடைய மொழிகளிலே கேட்கிறோமே என்று சொல்லி அவர்கள் வியந்தார்கள். சோ அந்நிய பாஷை என்பது தேவன் கொடுக்கின்ற ஒரு கிஃப்ட், ஒரு வரமா இருக்கிறது. சோ அதுல எப்படி அவங்க அதை பார்த்தாங்க? 3 வகையான மக்கள், 3 வகையான ஒரு கூட்டத்தை அடைச்சாங்க. ஆச்சரியப்பட்டன, பிரமித்து போனவங்க ஷாக், குழப்பம் அடைஞ்சாங்க. என்ன நடக்குது அவர் புரியல. இரண்டாவது, இந்த அடையாளத்தை அர்த்தத்தை அறிய விரும்பினார்கள். ஒரு சிலர், அதாவது கொஞ்சம் ஆவிக்குரிய இன்க்ளினேஷன் தன்மை உடையவர்கள், இது ஏதோ ஒரு அடையாளமா இருக்குது, இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆழமாக சிந்திக்கிறவர்கள் யோசித்தார்கள். சோ மூன்றாவது என்னச்சுன்னா, நிறைய மது அறிந்திருப்பாங்க அப்படின்னு பரியாசம் பண்ணினார்கள். சோ 3 அப்ரோச்சஸ் பார்க்கிறோம். ஒரே சம்பவம், ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், அந்நிய பாஷையில பேசுகிறார்கள். சோ ஒரு சிலர் புரிந்து கொள்றாங்க. அதுல 3 விதமான எதிர்வினைகளை பார்க்கிறோம். ஆச்சரியப்படுற ஒரு கூட்டம், அடையாளத்தையும் அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுகின்ற கூட்டம், இன்னொன்னு பரியாசம் பண்ணுகின்ற கூட்டம். சோ இன்றைக்கு அப்படி 3 விதமான கூட்டம் இருக்கும். சோ 120 பேரும் தேவ மகிமையை மக்கள் புரிந்து கொள்ளும் மொழிகளிலே பேசிக் கொண்டிருந்தனர். அதான் விசேஷம். சோ மக்கள் புரிந்து கொள்ளுகின்ற மொழிகளிலே இந்த 120 பேர் நினைச்சாங்க, தேவ மகிமையை குறித்து பேசினார்கள். சோ இது எதை குறிக்கிறதுன்னா, பாபேல் கோபுரத்திலே என்ன நடந்தது? ஆண்டவருடைய கோபாக்கினை, ஆண்டவருடைய தண்டனை, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்தது. அதனால ஒரே மொழியை பேசின மனு குலத்தை என்றவர் நினைச்சாரு, சுதறடித்தார். சோ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பட்டணத்தை கட்டுவோம், ஒரு கோபுரத்தை கட்டுவோம்,
எங்களுக்கு நாங்களே ஒரு பெயரை உண்டாக்கி கொள்வோம், இந்த கோபுரம் வானத்தை சென்றடையும் என்று சொல்லி ஒரு பெருமையோடு, மேட்டிமையோடு, அகந்தையோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணார். என்ன குழப்பம்? அவர்கள் ஒருவர் பேசுவதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்களுக்குள்ளே குழப்பத்தை, அந்த குழப்பம் உண்டாதனால எவன் எவனுக்கு புரிஞ்சிச்சோ அவன் ஒரு கூட்டமா தனியா போனான். சோ அப்ப உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் விதவிதமான மொழிகளை பேசுகிறவர்கள் அங்கிருந்து சிதறடிக்கப்படுகிறார்கள். சோ அதற்கு எதிர்வினையாக, அதற்கு மாற்றாக எருசலேமிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஊட்டுகிறார்கள். இவர்கள் பல மொழிகளை பேசுகிறார்கள். எல்லாரும் தேவனுடைய மகிமையை புரிந்து கொள்கிறார்கள். சோ பாபேல் தேசத்திலே ஆண்டவருடைய மகிமையை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அவர்கள் தங்களுடைய பெருமையை உலகம் அறிய வேண்டும் நினைச்சார். ஆனா இங்கு என்ன ஆகுது? அதற்குடைய மாற்றம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவனுடைய மகிமையை அவர்கள் உரத்த சத்தத்திலே எல்லாரும் கேட்கும்படியாக பேசினார்கள். இந்த கூடி வந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இந்த வீடை சுற்றி வந்து அவர்கள் கேட்டார்கள். சோ இங்க என்ன ஆகுது? அங்க சிதறடிக்கப்பட்டார்கள், இங்கு ஒரே சரீரமாக்கப்பட்டார்கள். சோ பாபேல் என்ன ஆகுது? சிதறடிப்பு உண்டாகும். எருசலேம் என்ன ஆகுது? எல்லா கலாச்சார மக்கள், எல்லா ஜாதி மக்கள், எல்லா தேச மக்களும் பரிசுத்தாவியனாலே ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் பரிசுத்தாவியானவர்களாலே இணைக்கப்பட்டு கர்த்தருடைய ஒரே சரீரமாய் மாறினார். அதுதான் பாபேலுக்கு எருசலேமுக்குள்ள வித்தியாசம். சோ கலிலேயர்கள் இதை ஏன் பிரமித்தார்கள் சொன்னா, கலிலேயர் பல மொழிகள் பேசுவதை கேட்ட கலிலேயர்கள் பல மொழிகளிலே பேசுவதை கேட்ட மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கலிலேய மக்கள் கொஞ்சம் என்ன சொல்லனா, அவங்க வந்து ஒரு ரொம்ப சிம்பிள், சாதாரண மக்கள், எளிமையான மக்கள். சோ அவங்க ஊர் சில எழுத்துக்களை சரியா உச்சரிக்கவே முடியாது. சோ அவங்க பேசுற அவருடைய டோன், அதாவது அவருடைய ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப வந்து நம்ம 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 உலகத்திலே பார்க்குற ஒரு சில மொழிகளை பேசும் பொழுது அவங்க என்னமோ மூக்குல பேசுற மாதிரி இருக்கு, அல்லது அவங்க என்ன வாயில நாக்கு சொல்லிட்டு பேசுற மாதிரி இருக்கு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அதே போல கலிலேயர்கள் ஒரு சில எழுத்துக்களை தெளிவாக உச்சரிக்க தெரியும். அதை வந்து என்ன செய்வாங்க? உள் வாங்கிடுவாங்க. சோ அவங்க பேசும்போது அவங்களால சிரமப்படுறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் அவங்க மொழியையே ஒழுங்கா பேசக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? மற்ற மொழிகளை பேசுகிறார்கள். அந்த மொழிகளை அறிந்தவர்கள் புரிந்து கொள்கிறார். அதான் ஆச்சரியம். இதை பார்த்தாதான் பிரமிச்சு போயிட்டாங்க. இவங்களாம் மீனவர்கள் தானே, இவங்களுக்கு எப்படி ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் தெரியுது? இவங்க தங்களுடைய மொழியிலே ஒழுங்கா பேச தெரியாதவங்க இவங்க எப்படி இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். எருசலேமில் வசிக்கும் உயிரெடுக்கும் மக்களால் அவர்கள் கிராமப்புற மக்களாக புறக்கணிக்கப்பட்டார்கள். அவங்கதான் என்ன செய்யறாங்க? பல மொழிகளை பேசுகிறார்கள். சோ இத பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி கேட்கிறார். சோ அதுல வந்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தியர்கள், மேதியர்கள், பார்த்தரும், மேதரும், எலாமித்தர், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, ரெகியா, பம்பிலியா, எகிப்து எனும் தேசத்தாரும், சிரேனே பட்டணத்தாரும், லிபியா, சோ இங்கே ரோமாபுரி, யூதர்கள் மற்றும் கிரேக்கர்களும் அரேபியர்கள் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்டார்கள். சோ இதுல வந்து உலகத்தில் உள்ள முக்கியமான கலாச்சார பிரதேசங்கள் என்று சொல்ல முடியும். சோ இங்கு உள்ள எல்லா மக்களும் தங்களுடைய மொழிகளிலே ஆண்டவர் பேசுவதை கேட்டார்கள். சோ அது என்ன அர்த்தம்னா, சபை உலகளாவியது, அருட்பணி உலகளாவியது. சபையின் ஆரம்பம் எப்படி உருவானது? பல மொழிகளிலே நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. பல மொழிகளிலே தேவனுடைய மகிமை அறிவிக்கப்பட்டது. சோ அன்றைக்கு பல மொழிகள் பேசுகிறவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள்.
அன்றைக்கு பல மொழிகளில் பேசினவர்கள் ஒரே சரீரமாய் மாறினார். அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தேசத்தைச் சேர்ந்தவர் அல்ல, ஒரு கண்டத்தைச் சேர்ந்தவர் அல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் சேர்ந்தவர். சபையானது ஒரு குடும்பத்தைச் சேர்ந்ததல்ல, ஒரு ஜாதியை சேர்ந்ததல்ல, ஒரு மொழி பேசுகிறவர்களை சார்ந்ததல்ல, ஒரு தேசத்தையோ கலாச்சாரத்தையோ கொண்டதல்ல. அது உலகளாவிய திருச்சபை. சோ முதல் பிரசங்கமே ஒரு குளோபல் ஆடியன்ஸ். பேதுரு பிரசங்கம் என்ற முதல் பிரசங்கம் எப்படி இருக்கு? உலகளாவிய மக்கள் கூடியிருந்தாங்க. அங்கு புலம்பெயர்ந்தவர் மைக்ரன்ஸ் கூடியிருந்தாங்க. சோ அவர்கள் எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அதனால அவங்க வீடுகளுக்கு போகும்போது, தங்களுடைய தேசத்துக்கு போகும்போது அவர்கள் பார்த்த கேட்ட அனுபவத்தை நிச்சயமாக அவர்கள் ஊரிலே சொல்லியிருப்பார். சோ இப்படி ஒரு சில சபைகள்லாம் உருவாச்சு. சோ பெந்தேகோஸ்து நாள்ல இருந்து வந்தவர்கள், தேவனுடைய மகிமையை கண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் திரும்பவும் அவருடைய தேசத்திற்கு சென்று அங்கு மற்றவர்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி நற்செய்தி அறிவிக்கப்பட்டு திருச்சபைகள் உருவாகியது. சோ பெந்தேகோஸ்து நாள் அன்னையில உலகளாவிய திருச்சபை உருவானது. சோ இந்த கேள்வி பெந்தேகோஸ்து நாள் மட்டும் இல்ல, இன்னைக்கு கேட்கிறாங்க, அந்நிய பாஷை வரத்தின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சோ 4 விதமான பதில்கள். ஒண்ணு சில அறிஞர்கள் பவுலை மேற்கோள் காட்டி அவ்விசுவாசிகளுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டதாக மொழியது. 1 கொரிந்தியர் 14, 21, 20. சோ அதற்கு அர்த்தம் என்ன? சோ விசுவாசிகளுக்கு அடையாளம் இல்லையா? அது அவிசுவாசிகளுக்கு அடையாளம். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் அந்த வரத்தோடு, அந்நிய பாஷை வரத்தோடு அவர்கள் பேசும்பொழுது இதை கேட்கிறவர்கள் இது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஈவு என்று அடையாளமாக காண்கிறார்கள். அப்படிதான். சோ அது யாருக்காக கொடுக்கப்படுறது? அவிசுவாசிகளுக்காக, எனக்காக. சோ நான் அந்நிய பாஷை பேசினாலும் இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவன் தம்முடைய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வெவ்வேறு மொழிகளில் பேசுவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். சோ இது ஒரு முக்கியமான மிஷினரிகள் இருக்காங்க, புதிய தேசத்துக்கு போறாங்க, புதிய கலாச்சாரத்துக்கு போறாங்க, புதிய மொழிகளை கற்றுக்கொள்றாங்க. ஆண்டவர் என்ன செய்றாரு? துரிதமாக எளிதாக கற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறார். சோ அதுவும் நடக்குது. அதே போல அநேகர் என்ன செய்றாங்க? புதிய நாட்டுக்கு செல்றாங்க, அவங்க போய் வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புறாங்க. சோ அவங்களுக்கு என்ன செய்யறார்? ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறார். உதாரணத்துக்கு நம்ம இவர் வில்லியம் கேர், அவர் ஸ்கூலுக்கு போறதுக்கு வாய்ப்பு. அவர் என்ன பண்ணாரு? தானாக எழுதப்படுகிறது, செல்ஃப் டாட், தானாக. சோ இங்கிலாந்துல இருந்து இந்தியா தேசத்துக்கு வர, இந்தியா தேசத்துக்கு மற்ற மொழிகளை கற்றுக்கிட்டார். கடைசியில் அவர் சான்ஸ்கிரிட், பெங்காலி போன்ற மொழிகளுக்கு அவர் ப்ரொஃபஸர் ஆகிறார். காலேஜில் அவர் ப்ரொஃபஸர் ஆகிறார். கிட்டத்தட்ட ஒரு 41 மொழிகளிலே அவர் புதிய ஏற்பாடை மொழிபெயர்த்தார். இன்னைக்கு ஒரு மொழிக்கு பெற்றுக்கின்றதே கஷ்டம். எத்தனை மொழிகளை கற்று, இத்தனை மொழிகளிலேயும் ஏற்பாடை மொழிபெயர்க்க அவருக்கு அசிஸ்டன்ஸ் இருந்தாங்க, உதவிகள் இருந்தா கண்டிப்பா. எப்படி இத்தனை மொழிகளில் செய்ய முடிந்தது? அது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் என்றேதான் சொல்ல முடியும். சோ வேத மொழி 14வது முதன்மையாக நோக்கமா தேவன் தங்களை மேம்படுத்தும் மற்றும் தேவனோடு கூட தொடர்பு கொள்ளவும் இதை நாம் பயன்படுத்த முடியும். 1 கொரிந்தியர் 14, 2, 13, 15 என்ன சொல்றாரு? அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் தேவனோடு கூட பேசுகிறார், அவர்கள் பக்தி விருத்தி அடையும்படியாக, ஆண்டவரை நெருங்கி சேரும்படியாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இப்படி 4 விதத்துல நம்ம என்ன செய்யலாம்? அதை காண முடியும். சோ அதே போல இன்னொரு அடையாளம் என்ன பார்த்தோம்னா, ஒண்ணு அந்நிய பாஷை பேசினாங்க, இடம் அசைந்ததுன்னு பார்த்தோம், அக்னி நாவுகள் பார்க்கிறோம், புறாவை போல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் என்னது? ஒரு புறாவை போல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பொழுது யோவான் ஸ்நானன் பார்க்கிற காட்சி என்ன? மரத்திலிருந்து ஆவியானவர் அவருக்குள்ளாக
தங்குவதை அவர் பார்க்கிறார். சோ இந்த புறாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நோவாவின் காலத்தில் நடந்ததை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சோ 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்கிறது. நோவா பேழைக்குள்ளே அவன மிதந்துகிட்டே இருக்கிறாங்க. சோ அந்த மழை முடிந்து 150 நாட்கள் வரைக்கும் தண்ணி மெல்ல 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 குறையுது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, நோவா ஒரு புறாவை அனுப்புகிறார். இந்த புறா என்ன செய்யுது, போயிட்டு திரும்ப வந்து. பைபிள் என்ன போட்டிருக்கு, புறா தன் கால்களை வைப்பதற்கு இடம் இல்லாததுனாலே அது என்ன செய்யுது, திருப்பி. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு திரும்ப அனுப்புறார். இந்த புறா என்ன செய்யுது, போகுது, ஒரு ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வருது. சோ 3வது தடவை புறா போகுது, திரும்ப வரவில்லை. சோ காகத்தை அனுப்புறா, காகம் வரவே இல்லை. நான் காகம் வந்து என்னது, செத்த பணத்து மேல கூட உட்காந்துட்டு அது வாட்டு ஜாலியா இருக்கு. புறா அப்படி இருக்க, அதனாலதான் அது திரும்ப வருது. அது கால் வைக்க இடமில்லை என்றவுடன் அது திரும்ப வருது. சோ இது 3 காலங்களை பிடிக்கிறது. சோ முதல் காலம் என்ன, ஆவியானவர் பழைய ஏற்பாடுகளிலே அனுப்பப்படுகிறார். எப்படி அனுப்பப்படுறாரு, தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்டார், ஆவியை நிறைந்து பாடுகிறார். அல்லது சாமுவேலுக்கு அபிஷேகம் கிடைத்து தீர்க்க தரிசனம் சொல்றார்கள். சவுலுக்கு அபிஷேகம் கிடைத்து தீர்க்க தரிசனம் பேசுகிறார்கள். சோ ஒரு சில நேரங்களிலே, ஒரு சில சமயத்திலே ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்கிறார். அவர்களுடைய பணி முடிந்ததும் ஆவியானவர் திரும்ப பரலோகத்தில் போய்விடுவார். அதான் பழைய ஏற்பாட்டு காலத்தின் பரிசுத்தவான்களின் அனுபவமாய் இருக்கு. அதே போலதான் நோவா புறாவை விட்டதும் அது கால் வைக்க இடமில்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல் திரும்பி வருகிறது. சோ 2வது காலகட்டம்னா ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்த அந்த 33 ஆண்டு. சோ ஆண்டவர் உலகத்துல வாழ்ந்த ஆண்டுகள், அதுல விசேஷமா அந்த 3 ஆண்டு. அதுல என்ன பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால் தான் இவர் என்ன செய்யறாரு, உற்பத்தியாகி பிறந்தார் அப்படின்னு. சோ அது மாத்திரமல்ல, சிறு அது அவரு பரிசுத்த ஆவியானவர்களே வளர்ந்தார் சொல்லி 12 வயதுல அவருக்கு வாசிக்கும். அதான் பரிசுத்த ஆவியானவர் பிறப்புக்கு முன்பாக இருந்தே அவருடைய வாழ்க்கையில் செயல்படுறதை பார்க்கிறோம். ஆனால் யோவான் ஸ்நானகனுக்கு அடையாளப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து தங்குகிறதை யோவான் ஸ்நானன் பார்க்கிறார். சோ அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் அடையாளம். அந்த புறா என்ன செஞ்சது, ஒலிவ மரத்தின் இலையை அல்லது கிளையை எடுத்துக்கொண்டு வந்தது. சோ ஒலிவ வரம் என்று சொல்லும்போது அது சமாதானத்தை. சோ இன்றைக்கும் ஒலிவம் மர இலைகள் என்ன செய்யறாங்க, சமாதானத்தின் அடையாளமாக யுனைடெட் நேஷன்ஸ், உலக ஐக்கிய சபை, மற்ற இடங்கள்ல அதை பயன்படுத்தும். சோ இது என்ன அர்த்தம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியமாக ஒப்புரவாகுதலின் ஊழியம், த மினிஸ்ட்ரி ஆஃப் ரெகன்சிலியேஷன். பிதாவாகிய தேவனோடு உலகத்தை ஒப்புரவாக்குற ஊழியம். சோ இந்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினார், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் பரத்துக்கு ஏறினார். எப்படி பரத்துக்கு ஏறினார் எபிரேயர்ல அவர் என்ன செய்யறாரு, தம்முடைய சொந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிதாவின் சன்னதியில் ஒரே தரம் பிரவேசி பிதாவின் வலது வாசலே உட்கார்ந்தார். சோ பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்ன, மனிதரோடு கூட ஒப்புரவாக்குதல். அதான் 2வது நடந்துச்சு. சோ 3வது என்னது, அதான் பெந்தேகோஸ்து நாள். சோ அந்த புறாவானது நோவாவின் பேழையிலிருந்து போயிடுச்சு, திரும்பி வரவில்லை. அப்ப என்ன அர்த்தம், உலகத்திலே செயல்பட்டு கொண்டு. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளிலே ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய வருகை மட்டும் தொடர்ச்சியாக என்ன செய்வாரு, உலகத்திலே பணி செய்வார், திருச்சபையிலே பணி செய்வார். செயல்பட்டு கொண்டே இருப்பார், உலகத்திலே செயல்பட்டு கொண்டே இருப்பார். அவர் எப்ப திரும்ப போவார், ஆண்டவராகிய 2ஆம் வருகை வந்த பிறகுதான் அவர் திரும்ப போவார். அது வரைக்கும்
உலகத்துலதான் செய்யப்படும். இதுதான் பெந்தைக்கோஸ்து நாளில் நடந்த சம்பவத்தின் முக்கிய தன்மை. சோ இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், திருச்சபையின் பிறந்த நாளாய் ஒரே ஆவியினாலே நம்ம என்ன செய்யறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம், ஒரே சரீரமாய் ஆயிருக்கும். அது எப்ப நிகழ்ந்தது? பெந்தைக்கோஸ்து நாள்ல நடக்கும். சோ இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளும் என்ன செய்யணும், நாம் எல்லாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். சோ அதுதான் அந்த அடையாளப்படுத்தப்பட்டது. சோ அப்ப பேதுரு என்ன செய்யறாரு, சரி இதெல்லாம் நீங்க பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, ரொம்ப நல்லதுதான், நம்ம ஒரு பைபிள் ஸ்டடி பண்ணுவோம், பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அதை பற்றி பேசுவதற்காக விளக்கம் அளிக்கிறார். சோ அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக்க பேசுகிறார். இப்ப பேதுரு என்ன செய்யறாரு, எல்லாரும் புரிந்து கொள்ளுகின்ற பொதுவான கிரேக்க மொழியில் பிரசங்கித்தார். அந்நிய பாஷையில பிரசங்கம்ல என்ன பண்ணாரு, கிரேக்க மொழியில எல்லா மக்களும் புரிந்து கொள்ற வண்ணமாக பிரசங்கம் செய்தார். அந்நிய பாஷையில பேசும் பண்ணும்போது அவங்க மொழியில புரிந்து கொண்டார்கள். சோ இப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். வேத வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்றார். வேத வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுவது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. எழுந்து நின்று அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் என்ன பிரசங்கம் பண்றாரு, 11 நின்று. சோ அது என்ன போட்டுக்குன்னா, லூக்கா எழுதும்போது இந்த 11 பேர் நின்றுட்டாங்க, அப்ப 12 பேர் நின்றுட்டாங்க. சோ 12 சீஷர்களும் எழுந்து நின்றார். சோ மற்ற 110 பேர் உட்கார்ந்தார். சோ இந்த 12 பேர் எழுந்திருந்தாலும் பேதுரு மட்டுமே பேசுறார். சோ ஆவியானவர் பேதுருவை பயன்படுத்துகிறது. சோ பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த ஒரு சீஷன், ஆனாலும் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்டார், அவரை பயன்படுத்துகிறார். சோ இன்னொரு விளக்கம் என்ன சொல்லலாம்னா, இவர் உயர்த்த சத்தத்துல பேசினாரு. அந்த காலத்துல மைக் சிஸ்டம் கிடையாது, பெரிய கூட்டமா இருந்ததுனால இவங்க எல்லாம் என்ன பண்ணிப்பாங்க, 11 பேரும் கொஞ்சம் தூரத்துல நின்று பேதுரு சொன்னதை திரும்ப சத்தமா மக்கள். பேதுரு ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, சொன்ன இந்த 11 சீஷர்களும் 11 திசைகளில் நின்று ஒவ்வொரு கூட்டத்துக்கு சத்தமாக திரும்ப சொல்லியிருப்பாங்க. அவங்கதான் ஆம்பிளிஃபையர்ஸ். 11 பேர் தான் ஆம்பிளிஃபையர்ஸ். சோ அப்ப நிறைய கூட்ட மக்கள் கேட்க முடியும். ஏன்னா 3000 பேர் டான்ஸ் எடுத்தாங்கன்னா பேதுரு பேசின பேச்சை வச்சு 3000 பேரும் கேட்க முடியும், அவ்வளவு சத்தமா பேச முடியும். அதனால இவங்க என்ன செஞ்சாங்க, கூட்டத்துக்குள்ளே சென்று இவர் சொன்னதை திரும்பவும் சொன்னார். சோ நீங்க என்ன பாக்குறோம், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பேதுருவை நான் பார்க்கல, ஒரு துணிச்சலான தைரியமான பேதுருவை பார்க்கல. சோ பேதுரு ஆயத்தம் பண்ணி கொண்டு வரவில்லை, ஆனால் ஆவியானவர் அவரை ஆயத்தப்படுத்தினார். இந்த பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்பட்டு அவர் தெளிவாக அங்க பேசுகிறத நாம் பார்க்கிறோம். சோ ஆண்டவர் ஒரு சில நேரங்களிலே என்ன செய்வார், ஆவியானவரை கொண்டு நம்மளை பயன்படுத்தும். அதனால பிரசங்கத்துக்கு ஆயத்தமே பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது, பிரசங்கத்துக்கு கண்டிப்பா ஆயத்தம் பண்ணணும். ஆனா பேதுரு போல ஒரு சில காலகட்டங்களில ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், அபிஷேகத்தை கொடுப்பார். அப்போ நாம் ஆச்சரியப்பட விதமாய் நாம் பேச முடியும். சோ அப்படிதான் நம்ம இங்கே பார்க்கணும். சோ ஆவியானவருடைய வழி நடத்ததுனாலே இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு 3.5 ஆண்டுகள் இருந்ததுனால், அவருடைய வார்த்தைகளை தினமும் கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால், ஆவியானவருடைய உந்துதலினால் ஆட்கொள்ளுதனாலே பேதுரு தைரியமாய் அன்று பிரசங்கம் பண்ண முடிந்தது. சோ பேதுரு என்ன பிரசங்கம் பண்றார், முதல்ல விளக்கம் சொல்றோம். நாங்க குடி போதையில இல்லை. முதல்ல என்ன சொல்றாரு, இது டே டைம். சோ ஈவினிங் ராத்திரியில தான் என்ன செய்வாங்க, குடியாக குடிப்பாங்க. சோ இது பகல் வேலையில நான் குடிக்கணும்னு அவசியம், நான் குடிகாரர்கள். சோ நாங்கள் ஒரு குடியின் தாக்கத்தினால் பேசவில்லை, ஆவியானவரின் வல்லமையினால், ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டபடியினால், ஆவியானவர் எங்களுக்கு சுய கட்டுப்பாடை கொடுத்திருக்கிறார். எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய சிந்தனையும் ஆட்கொண்டிருக்கிறார்.
சோ அந்த ஆட்களின் அனுபவத்தினால்தான் நாங்கள் பேசுகிறோம். இது குடியினால் உண்ட வெறித்தனமான பேச்சு அல்ல. சோ அடையாளங்கள் மற்றும் அதிசயங்கள் மத்தியில் அந்நிய பாஷையில் பேசும் பேதுரு சொன்னார், யோவேல் தீர்க்கதரிசி கூறியது போல நிறைவேறுகிறது. சோ யோவேல் தீர்க்கதரிசி. சோ அவங்க கேட்டுக்கொண்ட மக்கள்ல பெரும்பாலானவர் யூத மக்கள். அவங்க பழைய ஏற்பாடு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். சோ அவங்க என்ன சொல்றாங்க, யோவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும். அதனால இது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம் இல்லை. இது ஆண்டவர் முன்னுரைத்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் மட்டுமே அப்படின்னு சொல்லி யோவேல் தீர்க்க தரிசனம் யோவேல் தீர்க்க தரிசனம் 2:28-32, சங்கீதம் 16:8-11, 110:1 போன்ற வேத வசனங்களிலிருந்து அவர் போதிக்கிறது நாம் பார்க்கிறோம். சோ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை கேட்க அவர்களை தயார்படுத்தினார். சோ எப்படி தயார்படுத்தினார்னா, இவங்க அந்நிய பாஷையில பேசும்போது அவங்க எல்லாம் வந்தாங்க. சோ அவங்க வந்ததும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார். இது என்ன என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறி உருவானது. சோ அந்த கேள்விக்குறியின் மூலமாக அவருடைய இருதயம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஏன்னா ஆயத்தப்பட்ட இருதயம் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம மத்தேயு 13 விதை விதைக்கிறவனுடைய ஊமையை பார்க்க. சோ விதைகள் எங்க விழுந்தால் அது பலன் தரும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் 30, 60, 100 வளர்ந்தது. சோ ஆவியானவர் இந்த கேட்டவர்களுடைய இருதயத்தை என்ன செய்கிறாரு, பக்குவப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய ஆவி ஊற்றப்படும் என்று யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்தார். அது நிறைவேறும் போது கடைசி நாட்களில் இது நிறைவேறும். எப்ப நிறைவேறும்? கடைசி நாட்கள். சோ கடைசி நாட்கள் என்பது ஒரு டெக்னிக்கல். சோ ஆவியானவர் ஊற்றப்பட்டதிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அது கடைசி காலம். சோ சபை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இது கடைசி காலம் என்று பொதுவாக நம்ம சொல்லுவோம். சோ நம்ம ஒவ்வொரு நாள் சொல்றோம் இது கடைசி காலமா இருக்கு. எப்ப இருந்து சொல்றோம்? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள்ல இருந்து. ஏன்னா அன்றைய யோவேல் தீர்க்கதரிசி அதான் சொல்லி கடைசி நாட்கள்ல இது நடக்கும். அப்ப இது கடைசி நாட்கள். சோ கடைசி நாட்கள் லாஸ்ட் டே, அதுக்கப்புறம் லீவு அப்படி கிடையாது. சோ கடைசி நாள். ஏன்னா ஆண்டவருக்கு 1000 ஆண்டுகள் ஒரு நாளை போனது. அப்ப 1000 ஆண்டு ஒரு நாள்னா இப்ப என்னது 2 நாள் தான் ஆயிருக்கு. கடைசி காலத்துல 2 நாள் தான் ஆயிருக்கு ஆண்டு. சோ நமக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவருக்கு 2 நாள் தான் ஆயிருக்கு. அதனால கடைசி காலத்துல ஒரு வாக்களித்தபடி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். சோ அது மாத்திரம் அவர் என்ன சொன்னாரு, இதுதான் அது. திஸ் இஸ் தட். சோ திஸ் இஸ் தட். ஏன்னா 2 பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல வித்தியாசம். ஏன்னா யோவேல் என்ன சொல்றாரு, வானத்துல காட்சிகள் காணப்படும். சோ மற்ற காரியங்கள்லாம் நிறைய காரியங்கள் சொல்றாரு. சோ அப்ப என்னது, அதிசயமான அற்புதமான காரியம் நடைபெறும். சோ இந்த ஆக்கினி பிளம்புகள், சோ காற்றடித்து போல வல்லமை, இது அந்நிய பாஷை பேசுகின்ற காரியம், இவைகள் எல்லாம் யோவேல் குறிப்பிட்ட அதிசயமான அடையாளங்களை போல இதுவும். அதுதான் இந்த அடையாளம் சொல்லுது. ஏன்னா யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அடையாளங்கள் எல்லாம் கடைசி காலம் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பெந்தேகோஸ்து நாள்ல இருந்து ஆண்டோடைய வருகை வரும். அது முழுவதும் உரிய காரியத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு பகுதி, அதுல ஒரு அம்சம் தான் அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாள்ல நிறைவேறுது. சோ கடைசி நாட்கள் மேசியாவின் வருகையுடன் தொடங்கிய மகிமை வருகிறோம் முடிகிறது. அதுக்கப்புறம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மாம்சமான யாவர் மேலும் சோ இததான் அவர் முதல்ல ஆரம்பித்தார். யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியத்துல முக்கியமான காரியம், மாம்சமான யாவர் மேலும், எல்லா மனிதர்கள் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராய்.
சோ எல்லா மனிதர்களும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், மனம் திரும்பணும். அப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால்தான் ஆவியானவர் உண்டு. சோ எல்லாரும் மனம் திரும்புது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கு, ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கு. அதே போல ஆவியானவர் எல்லாரும் மேலும் ஊற்றப்படுகிறது. ஆண்டவருடைய திட்டமாய், ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இது குமாரரும் குமாரத்திகளும். சோ இது என்ன சொல்லியிருக்கிறது? குமாரரும் குமாரர், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதனாலதான் 120 பேர் அங்கு கூடி வந்த பொழுது ஆண்களும் பெண்களும் கூடியிருந்தார்கள். சோ பழைய ஏற்பாட்டுல என்ன பார்த்தோம்? யூத மகா சங்கம் என்று சொல்லும் பொழுது அதுல ஆண்கள் மட்டும்தான் இருக்கும், 70 பேர் இருப்பாங்க. சோ மோசையின் காலத்துல கூட மோசே 70 மூப்பர்கள் நியமித்தது போல பெண்கள் கிடையாது. நான் பழைய ஏற்பாட்டுல பெண்கள் மெரியா பார்க்கிறோம், தெபோராவை பார்க்கிறோம், அல்டாவை பார்க்கிறோம், இப்படி பலரை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இப்படி பிரத்யேகமாக தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைவேறினது முதல் முறை அதுதான். சோ எப்படி யூத சங்கம் இருந்ததோ சபை சங்கமாக்கிய 120 பேர் இருந்தார்கள், ஆண்களும் பெண்களும் இருந்தார்கள். அவர்கள் குமாரத்திகள் என்று சொல்லலாம். அவர்கள் மேல் என்ன உண்டாயிடுச்சு? ஆவியானவர் ஊற்றப்பட்டார். சோ ஆவியானவர் யாருக்கு? ஆண்களுக்கு மட்டும் உரிமை அல்ல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும், குமாரரும் குமாரத்திகளும். சோ இதுதான் பெரிய மாற்றம். சோ புதிய ஏற்பாட்டுல சபை என்று சொல்லும்போது ஆண்களும் பெண்களும் சமமாக கூடி வருகின்ற ஒரு இடமாய் மாறுகிறது. சோ அதுக்கப்புறம் என்ன போட்டு ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரின் மேலும். சோ நம்ம ஊழியக்காரன்னு சொன்னா முழு நேர ஊழியக்காரர் யோசிக்கிறோம். அங்கு சொல்லப்பட்ட அர்த்தம் என்று சொல்லும் பொழுது வேலைக்காரர். சோ யூத மக்கள் இருந்தாங்க. யூதர் மக்கள் என்ன செய்ய மற்ற தேச மக்களை அடிமையிலாக கூட வச்சிருந்தாங்க. சோ அதே போல நம்ம பார்க்கிறோம், கொர்நேலி வீட்டுல பார்க்கும் பொழுது கொர்நேலியும் அவரோடு கூட வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, அடிமைகள்லாம் இருந்தாங்க. சோ ஆபிரகாம் வீட்டுல இருக்கும் பொழுது 318 பேர் இருந்தாங்க. அவங்களதான் கூப்பிட்டுட்டு போய் லோத்த மீட்டு கொண்டு வருகிறார். சோ அதே போல அந்த வீடுகளில் வசித்த அனைவர், அவங்க என்ன மொழியா இருந்தாலும் சரி, என்ன ஜாதியா இருந்தாலும் சரி, அவங்க எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் அதை பத்தி கவலை, அவர்கள் மேல் ஆவியானவர். சோ அவர்கள் குமாரர் குமாரத்தியா இருந்தாங்க மட்டும் இல்ல, அடிமைகளாய் இருந்தாலும் அவர்கள் மேல் ஊட்டப்படுவார், ஆவியான ஊட்டப்படுவார். சேவகர்கள் சேவை செய்வதா இருந்தார், சோ வேலைக்காரரா இருந்தார், அவர்கள் மேலும் ஆவியானவர். ஆனா மாம்சமான யாவர் மேலும் ஆவியான ஊட்டப்படுவார். அதுக்கு விளக்கம் சொல்றாரு, குமாரர் குமாரத்தி, ஊழியக்காரன். இதுல என்ன பார்க்கிறோம்? தேசம், இனம், கல்வி, பாலினம், மொழி வேறுபாடு இன்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அனைவர் மீது கர்த்தருடைய ஆவி வரும். சோ கலாச்சாரம், இனம், குலம், கோத்திரம், ஜாதி, மொழி இவைகள் எல்லாம் அது ஒதுக்கி தள்ளிட்டு எல்லா மனிதர்கள் மீதும் ஆவியானவர் ஊட்டப்படுவார். அப்படி ஊட்டப்பட்டாதான் அது தேவனுடைய திருச்சபையா இருக்கும். தேவனுடைய திருச்சபை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிறது. சோ அதனுடைய விளைவு என்ன? விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ், தரிசனங்களும் கனவுகளும். சோ தரிசனம் என்று சொல்லும் பொழுது ஊழியம் மற்றும் அர்ப்பணிக்கான தரிசனம். அது வாழ்க்கையை என்ன செய்யறது? திசையை கொடுக்கின்ற தரிசனம். சோ இந்த 120 பேர் என்பது இது உலகத்தின் எல்லா மூலை முடுக்கிலும் அவங்க போய் பரவும். எல்லா ஜாதிக்காரர்களும், எல்லா மக்களும், எல்லா கோத்திரத்தாரும் வெளிப்படுத்தல் 7 பார்க்கிற போது பரலோகத்துல எல்லாரும் ஆராதனை பண்ணினார்கள். அதை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு பெந்தேகோஸ்து நாள் அன்று 120 பேர் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்படி ஊற்றப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க? தரிசனம் காண்கிறார். என்ன தரிசனம் காண்றாங்க?
சோ இந்த நற்செய்தியானது எங்களுடைய தேசத்துக்கு போகும், அந்த தேசத்துக்கு போகும், இந்த தேசத்துக்கு போகும், இந்த மக்கள் மத்தியில போக வேண்டும் என்ற தரிசனத்தை காண்கிறார். சோ ஆவியானவரை பெற்றுக் கொள்வது என்பது ஆத்தும பாரத் தரிசனத்தை பெற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த அறிவை அல்லது ஆழ்ந்த ஒரு சிந்தனையை பெற்றுக்கொள்வது. சோ தரிசனம் கனவுகள், ட்ரீம்ஸ். சோ ட்ரீம்ஸ் என்று சொல்லும்போது ஆஸ்பிரேஷன்ஸ், அதாவது அடிமைகளாய் இருந்தவர்கள் கனவு காண்பதற்கு உரிமை இல்லை. ஆனா இப்ப நான் ஆவியானவர் வரும்போது அவர்களால் என்ன செய்ய முடியும்? கனவு காண முடியும். அவர்கள் வாழ்க்கையில மற்றவர்களை போல சரிசமமாய் வாழ முடியும். சோ அவர்களை போல, மற்றவர்களை போல இவர்களும் காரியங்களை செய்ய முடியும். அதனாலதான் இப்ப பாக்குறோம், ஒரு சில ஜாதியில உள்ளவங்க அவங்க டாக்டர் ஆக முடியுமா, இன்ஜினியர் ஆக முடியுமா? சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்ன செய்றாங்க? ஒரு பெரிய கனவை பெற்றுக்கொள்கிறார். எங்களாலையும் முடியும். நிறைய பிள்ளைகளை பார்க்கும்பொழுது அனாதை இல்லத்துல, அதாவது சில்ட்ரன் ஹோம்ல இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க கனவு காண்பாங்க. ஏன்னா ஆண்டுடைய வசனத்தை படிக்கிறாங்க, ஆவியான அவருடைய வாழ்க்கையை கிழிச்சுக்கிறாரு, அவருடைய சண்டே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதை படிக்கும் பொழுது அவள் என்ன செய்ய கனவு காண ஆரம்பிப்பார். இல்லாட்டினா என்ன ஆகும்? இதான் எங்க தலையெழுத்து, குப்பையை அல்றதா எங்க தலையெழுத்து, நாங்க எப்படி இருந்துட்டு போயிருக்கோம், துணி துவைக்கிறதா எங்க தலையெழுத்து, நாங்க எப்படி இருந்துட்டு போயிருக்கோம். சோ அப்படி நொறுங்கி போய், ஒடுங்கி போய் இருப்பவர்கள் ஆவியானவரை பெற்றவுடன் கனவு காண ஆரம்பிக்கிறார். ஒரு நார்மலான வாழ்க்கை, ஒரு சாதாரண வாழ்க்கையை, சராசரியான மனிதர்கள் வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறார். அதோடு கூட என்ன வந்தது? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பார்கள், பிரசங்கிப்பார்கள், போதிப்பார்கள். ஆவியானவர் வரும் பொழுது, அந்த நிறைவை பெறும் பொழுது அவர்கள் அடக்கி வைக்க முடியாது. அவர்கள் என்ன செய்வாங்க? ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டதுனாலே அவர்கள் நிறை குடமாயிருப்பார்கள், அல்லது அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அவருடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரம்பி வழியும், அவருடைய சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி வழியும். ஆவியானவர் அவர்களை பயன்படுத்துவதனாலே அவர்கள் அதை வார்த்தையினாலே மற்றவர்களுக்கு அறிவிப்பார்கள். சோ தேவனுடைய வார்த்தையை அறிவிப்பார்கள், தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். சோ ஆவியானவர் வருவதனால வருகின்ற விளை, வானத்தில் அற்புதங்கள். சோ அன்றைக்கு பெந்தேகோஸ்து நாள்ல இந்த அற்புதங்கள் நடைபெறும். ஆனா கடைசி காலத்துல நடக்கிற அற்புதம். சோ அதுல ஒரு பாகம் தான் பெந்தேகோஸ்து நாள்ல நடக்கும். தொடர்ச்சியாக பல காலங்கள்ல என்ன ஆகும்? சூரியன் இருளாகும், சந்திரன் ரத்தமாக மாறும். இதெல்லாம் ஒரு சில நேரங்கள்ல சம்பவிக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னும் முழுமையாக இது நிறைவேறவில்லை. சோ இது நிறைவேறும் பொழுது ஆண்டவருடைய வருகை இருக்கும். சோ யோவேல் தீர்க்கதரிசி ஒரு சில வசனங்களை சொன்னாலும் அது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பரவலாக அது பொருந்தக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமா இருந்தது. அதனுடைய ஒரு பகுதி பெந்தேகோஸ்து நாள் அன்று நிறைவேறியது. சோ அதை தொடர்ச்சியாக நம்முடைய காலங்களில் ஒருவேளை பார்க்கலாம், வானத்தின் அற்புதங்கள். அப்ப என்ன செய்ய, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். சோ அதான் யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. சோ இப்படி அடையாளங்கள்லாம் நடக்கும். சோ இந்த அடையாளங்கள்லாம் பார்த்து அசந்து போகாது, ஆச்சரியம் மட்டும் படாமல் ஆராய்ந்து பார்க்க, ஆராய்ந்து பார்த்தா தேவனுடைய மகிமையை புரிந்து கொள்வார். தேவனுடைய மகிமையை புரிந்து கொண்டால் என்ன செய்வாங்க? தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, இந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார். சோ எங்கெங்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலினாலே இவர்கள் சாட்சி பகிர்கிறார்களோ, அந்த சாட்சிகளை கேட்டு, இவர்கள் பிரசங்கத்தை கேட்டு மக்கள் தேவனுடைய நாமத்தை கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிடும் பொழுது அவர் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்களாய் மாறுவார்கள்.
ஸோ இதுதான் பெந்தைக்கோஸ் நாள் அன்று நடைபெற்றது. ஸோ இன்றைய பாடத்துல நாம் பார்க்கிற காரியம் என்னன்னா, பெந்தைக்கோஸ்தே நாள் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள். ஒரு மனு குலத்திற்கே ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். மனு குலத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த நாள். அது மாத்திரமல்ல, சபை தேவனுடைய சரீரம் ஆரம்பமான நாள். ஸோ பர்த்டே ஆஃப் தி சர்ச். அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட சபை பெருகிக்கொண்டே போகும். அது பிசாசினால் மேற்கொள்ளப்பட முடியாது. அது பாதாளத்தினாலோ அல்லது நரகத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. அதை 2000 வருஷம் நம்ம பார்த்துட்டு. அது மாத்திரமல்ல, இது உலகளாவிய சபை. ஒரு தனி மனிதனுடைய குடும்ப சபை இல்லை, ஒரு ஜாதி சபை இல்லை, ஒரு மொழி சபை இல்லை, ஒரு கலாச்சார சபை இல்லை, ஒரு கோத்திர சபை இல்லை, ஒரு தேசத்தை சேர்ந்த சபை இல்லை. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கொண்டதுதான் சபை. ஸோ ஏன் அது ஒரே சபை? ஆவியானவனால் உருவாக்கப்படுகின்ற சபை. ஸோ தீர்க்க யோபேல் சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த நாளிலே நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஸோ பல ஆண்டுகள் கழித்துதான், யோபேல் சொல்லி பல ஆண்டுகள் கழித்துதான் அதனுடைய ஒரு பகுதி பெந்தைக்கோஸ்து நிறைவேறியது. இன்றும் ஒரு சில காரியங்கள் இன்னும் நிறைவேற உள்ளது. ஸோ அநேக தீர்க்க தரிசனம் அப்படிதான், பல ஆண்டுகள் கழித்து அது நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தை மாறாது, ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது.